இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணுற விதம், அதுக்கப்புறம் வந்து அதில் நடிச்சவங்களுடைய ஆக்டிங், அப்புறம் ஒரு சினிமாவுக்கான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு. படம் எடுத்த விதமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா இருந்தது படம் நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ. ஓகே. கதை தேர்வு சமீபத்தில் நடந்த இஷ்யூ வச்சு தான் அவர் கதை பண்ணியிருக்காரு. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அப்புறம் அந்த கதையை 2 பேர் வச்சு ஆரம்பிக்கிறாரு. ஒரு கதையை நம்மளால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக புரிய வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க வந்து வேலைக்கு போகிறது, ஒரு பெண் வந்து இராணுவத்தை சேர்றது அப்படின்ற விரும்புகிறத வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா குழந்தை வந்து ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு அவரே முன்னாடி டிசைட் பண்ணிடுறாரு. அது கூட இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நம்ம யோசிச்சுருந்துருக்கலாம். அப்புறம் படம் எடுக்க வருது, டெஃபினட்டாக இன்னும் கூட என்ன சொல்கிறது, இந்த மேக்கப்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு காட்டுறதுலேருந்து இந்த கேர்ள்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி படம் இன்ட்ரெஸ்டிங்கான படம், நல்லா இருந்துச்சுங்க. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரத்தில் அந்த கதையை பர்டிகுலராக சொல்லணுன்னா மியூசிக்காகவும் சரி, காஸ்டிங்காகவும் சரி, அப்புறம் லஸ்ட்டுன்ற தீம்னாலும் அதை தாண்டி குற்ற உணர்வு, அது எப்படி அவனை அந்த புழுவை யூஸ் பண்ண விதமும் சரி, அது எந்த ஏஜில் அவன் மனசில் பதிஞ்சுதோ அது எப்படி வெளியே பிரதிபலிக்குதுன்ற விஷயம், நிறைய விஷயங்கள் வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு. மெயினாக எனக்கு அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் நடுவில் உட்காந்துருக்க பொண்ணு, அந்த காஸ்டிங்கும் சரி, அந்த பொண்ணு ஓடி வந்து ஆர்வமாக அவளே பார்க்க நினைக்கும் போது அந்த பர்ஃபார்மன்ஸ் சரி, நிறைய விஷயங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பர்டிகுலராக லாஸ்ட்டில் அந்த பொண்ணோட உடம்பு மேலே ஏறும் போது முடித்த விதம் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட அடாப்டேஷன், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட முதல்ல ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் சார். பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு ஒரு ஆட்டோ, அது வாசகத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது ஒரு ட்ராமா ஃபிலிம் அப்படின்னு சொன்னீங்க. ட்ராமாவோட முதல் கேள்வி, ஒரு கணவன் தன் மனைவியை, அதுவும் வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மனைவியை ஆட்டோவில் ஏற்றி விட்டு ஓடுவானா? இல்லை, ஆக்சுவலாக அது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது ஆட்டோ டிரைவருக்கு காசு கொடுக்கறது முக்கியமா, மனைவியோட உயிர் முக்கியமா? ரெண்டாவது வந்து எல்லாமே ஒரு வருஷத்தை நீங்கள் காமிக்கிறீங்க, இந்த வருஷத்தில் நடந்த கதைன்னு சொல்கிறீங்க. எல்லாமே காம்பேக்டாக இருந்தது, பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருந்தது. இந்த 2 தான் நான் இதை உணர்ந்தேன். மற்றபடி ஒரு மனிதாபிமானத்தை சொல்ல வர்றதுனால இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட காமெண்ட்ஸ் கேட்டுடலாம் ப்ளீஸ் சார். எல்லா படத்துக்குமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், 2 விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறோங்கிறதுல வந்து எக்ஸலண்ட், வேறு லெவல். இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த கதையை படமாக பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கே வந்து ரொம்ப நல்ல இது. எப்படி சொல்கிறோங்கிறதுல வந்து இன்னும் பெட்டராக இருந்துக்கணும்னு தோணுது. எண்டில் வந்து ஒருத்தன் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கான், இவன் வந்து கன்னை காமிச்சு தள்ளுறான் அந்த பக்கம், போய் அந்த மஞ்சள் டப்பாவை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அந்த மஞ்சள் அப்படி பூசி அந்த வயலின் வாசிக்கும் போது நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்திருக்கணும். அவன் இப்படி தலையை சொரிஞ்சிட்டு வச்சிருக்க ஷார்ட்டே வந்துருக்கூடாது. அது ஏன்னா அப்போ புரிஞ்சிருக்கணும், அப்போ கன்வே ஆயிருக்கணும், அவங்களுக்கு சுற்றி இருக்க எல்லாருக்குமே மை காட் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் கேட்குதுன்றது கன்வே ஆயிருக்கணும். ஒரு ட்ராப் கண்ணில் தண்ணி வந்திருக்கணும். வந்திருந்தால் இது வந்து எக்ஸலண்ட் ஃபிலிம். மற்றபடி எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம். எப்போவுமே நாவலை படமாக்குறதுலையும் இந்த மாதிரி சிறுகதைகளை படமாக்குறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா, ரொம்ப ஃபெமிலியரான கதையை எடுக்கும் பொழுது இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டைரக்டர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை கற்பனை பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரங்களை, அந்த கதாபாத்திரத்தோட தோற்றத்தை, அவங்க ரியாக்ட் பண்ணுறத, அவங்க டயலாக்ஸ் பேசுகிறத, அந்த காட்சிப்படுத்துதலுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு விஷுவல் இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் பூர்த்தி பண்ணிங்கன்னா தான் இது பெஸ்ட்டாக தெரியும். அதையெல்லாம் பூர்த்தி பண்ணாத பொழுது அவங்களோட க்ரியேஷன் வந்து டாமினேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளது ரொம்ப சாதாரணமாயிடும். ஸோ இப்போ இங்கே உங்கள் திரைப்படத்துக்கு நேர்ந்த விபத்து என்ன அப்படின்னா, மிக பிரபலமான அந்த கதை. இங்கே உட்காந்துருக்க ஜட்ஜஸில் 2 பேருமே ஏற்கனவே அதை படிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே பெரிய கிரியேட்டர்ஸ். இவங்களுக்கு அது வந்து ஒரு பார்வை இருக்குது அது மேலே. அப்போ அதை இப்படி பண்ணலையேன்ற ஒரு வருத்தம் தான் இப்போ வெளிப்பாடு. அப்புறம் இங்கே நடந்த விபத்து என்ன அப்படின்னா, கலைகள் வந்து மெதுவாக நல்ல கலைஞர்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றது அந்த திரைக்கதைக்குள்ளே
சொல்கிறோம். வேறு வேறு மாற்றங்களில் ஒரிஜினல் கலைஞர்கள்லாம் நம்மளோட நாட்டுப்புற கலைகள், நம்மளோட ஆதி கலைகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றது சொல்ல வரோம். அப்போ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சீன் முன்னாடி தேவைப்பட்டிருக்கும். ஒரு சினிமா கம்மின்னு காமிக்கிறீங்கன்றது எனக்கு லேட்டாக தெரியுது. அப்புறம் இந்த கடைசியில் வந்து அந்த புலி வேஷம் போடும்போது கம்பீரமாக அந்த நர்த்தனம் ஆடின ஒருத்தன் காலில் விழும்போதில்ல அந்த பெயின் அந்த இடத்துல எவ்வளோ சஸ்டெயின் பண்ணணும் ஷாட், நீங்கள் எப்படி வச்சுருக்கணும், எனக்கு அது அந்த இடத்துல அது விளங்கப்படவே இல்லை. அசோக் மித்ரன் பெரிய ரைட்டர், அவங்க சொன்னோம் அந்த அந்த போகிற போக்கில் ஒரு பெயின் எழுதிட்டு போயிடுவார். அதை நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது வரணும் இல்லையா, அது வரலன்றதான் இங்கே உள்ள குறை. அடுத்ததில் சரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நன்றி. தேங்க்யூ சார். எப்போவுமே நாவலை படமாக்குறதுலையும் இந்த மாதிரி சிறுகதையில் படமாக்குறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா, ரொம்ப ஃபெமிலியரான கதையை எடுக்கும் பொழுது இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை கற்பனை பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரங்களை, அந்த கதாபாத்திரத்தோட தோற்றத்தை, அவங்க ரியாக்ட் பண்ணுறத, அவங்க டயலாக்ஸ் பேசுகிறத, அதை காட்சிப்படுத்துதலுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு விஷுவல் இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் பூர்த்தி பண்ணிங்கன்னா தான் இது பெஸ்ட்டாக தெரியும். அதையெல்லாம் பூர்த்தி பண்ணாத பொழுது அவங்களோட க்ரியேஷன் வந்து டாமினேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளது ரொம்ப சாதாரணமாயிரும். ஸோ இப்போ இங்கே உங்கள் திரைப்படத்துக்கு நேர்ந்த விபத்து என்ன அப்படின்னா, மிக பிரபலமான அந்த கதை, இங்கே உட்காந்துருக்க ஜட்ஜஸில் 2 பேருமே ஏற்கனவே அதை படிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே பெரிய கிரியேட்டர்ஸ். இவங்களுக்கு அது வந்து ஒரு பார்வை இருக்குது அது மேலே. அப்போ அதை இப்படி பண்ணலையேன்ற ஒரு வருத்தம் தான் இப்போ வெளிப்பாடு. அப்புறம் இங்கே நடந்த விபத்து என்ன அப்படின்னா, கலைகள் வந்து மெதுவாக நல்ல கலைஞர்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றது அந்த திரைக்கதைக்குள்ளே சொல்கிறோம். வேறு வேறு மாற்றங்களில் ஒரிஜினல் கலைஞர்கள்லாம் நம்மளோட நாட்டுப்புற கலைகள், நம்மளோட ஆதி கலைகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றது சொல்ல வரோம். அப்போ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சீன் முன்னாடி தேவைப்பட்டிருக்கும். ஒரு சினிமா கம்மின்னு காமிக்கிறீங்கன்றது எனக்கு லேட்டாக தெரியுது. அப்புறம் இந்த கடைசியில் வந்து அந்த புலி வேஷம் போடும்போது கம்பீரமாக அந்த நர்த்தனம் ஆடின ஒருத்தன் காலில் விழும்போதில்ல அந்த பெயின் அந்த இடத்துல எவ்வளோ சஸ்டெயின் பண்ணணும் ஷாட், நீங்கள் எப்படி வச்சுருக்கணும், எனக்கு அது அந்த இடத்துல அது விளங்கப்படவே இல்லை. அசோக் மித்ரன் பெரிய ரைட்டர், அவங்க சொன்னோம் அந்த அந்த போகிற போக்கில் ஒரு பெயின் எழுதிட்டு போயிடுவார். அதை நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது வரணும் இல்லையா, அது வரலன்றதான் இங்கே உள்ள குறை. அடுத்ததில் சரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நன்றி. தேங்க்யூ சார். வசந்த பாலன் சாரோட கமெண்ட்ஸ் முதல்ல நாம் எடுத்துக்கலாம். இப்போ விஷுவல் மேக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மியூசிக், என்னுடைய சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஐடியா, ஒரு முக்கோணத்தில் 3 கதாபாத்திரங்களுடைய சுச்சுவேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாளைய சினிமா என்பது திரைக்கதையில் ஒரு புதுமை பண்ணுறது நோக்கி தான் நாளைக்கு நகரப்போகுதுங்கிறது தான் உண்மை. ரெகுலர் சினிமா பேட்டர்னை தாண்டி அந்த விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ விக்ரம் வேதாம் எடுத்துக்கிட்டோங்க, வடசனையுடைய ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் வேறு ஒரு விஷயத்தை நோக்கி நகர்வதை வந்து கண்கூடாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப அந்த ஐடியாலஜியாக நல்லாயிருக்கு. ஸோ ஆனால் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்வேன். ஸோ வாழ்த்துக்கள். முதல்ல ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட இருந்து கேட்பேன். சொல்லுங்கள் மேம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் எடுத்திருக்கீங்க. நான் எதிர்பார்க்கல, ஆனால் இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த விதத்தில் பாராட்டு உங்களுக்கு. யூ டேக்கன் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. தேங்க்யூ. ஆனால் உண்மைக்கு ரொம்ப புறம்பாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய இது. இட்ஸ் நாட் ரியலாக இப்படி இருக்காது, இப்படியான ஒரு ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நிறைய வேறு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அடுத்து அப்படியே நம்ம சேரன் சார் கிட்ட கேட்டுடலாம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு. சார், எனக்கு படம் பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா, அதாவது முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு காமிக்காமல் ஒரு கேரக்டரோட ஒரு ரியாக்ஷன்ஸை வச்சு, அவனோட எமோஷன்ஸை வச்சு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கெஸ் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு ஆர்ட். அதை அவங்க ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இவ்வளோ எல்லாத்தையும் தூக்கி போட்ட ஒரு ஆள், ஒய்ஃப் வாங்கி கொடுத்த எல்லாத்தையுமே தூக்கி போட்ட ஒரு ஆள், ஒய்ஃபையோ சுமந்துகிட்டு இருக்க இதையே என்ன பண்ண போகிறான்? I'm sorry, can you please... Okay, wife always stays in heart. So he throw all the dress out. நீங்க சொல்றதுல அவங்க மாத்தி புரிஞ்சுப்பாங்க, வேற எதையோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லிட கூடாது. No sir, those dress and all wife give, so he put out. But what about the heart? Heart also wife love la. So that wife did not give in the sir. சார், அது வைஃப் கொடுக்கலல்ல, அதனால அது தூக்கி போடலையா? ஒய்ஃப் கொடுத்ததுன்றது சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஒய்ஃபோட தாட் தான் இங்கே முக்கியம். that heart fully wife's thought. ஹலோ பிரதர்,
That only sir say. I got it. You got no? யுவர் டைட்டில் இஸ் கையொப்பம், சிக்னேச்சர். Yes. இப்போ சிக்னேச்சர் போடுறதுக்காக அந்த லாஸ்ட் எண்ட் இருக்கிற மாதிரி இருக்கே ஒழிய, பட் இட்ஸ் நாட் அ ரியலைசேஷன் ஆஃப் ஹஸ்பண்ட் அப்படின்றது இங்கே வரல. ஒன்று நீங்கள் வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா உங்களோட எண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ரோஹிணி மேம், your comments please. எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க. சாதாரணமாகவே வந்து சிறுகதையில் எப்போவுமே இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு பஞ்ச் வைப்பாங்க. அண்ட் அதை வந்து சரியாக ரொம்ப அழகாக வார்த்தைகள் இல்லாமல் நீங்கள் வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க. கடைசி அந்த பஞ்ச் வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஆக மொத்தம் எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு மேம் கிட்ட இருந்து. அப்படியே நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். சார், உங்களுடைய கமெண்ட் ஷேரன் சார். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. ஒரு முதலாளின்னு தலைப்பு வச்சுட்டதுனால யார் முதலாளின்ற கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுது. நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். அநேகமாக படம் பண்ணும்போது நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, வெரி குட். இது போதுமே, அப்படிதானே? பண்ணலாம். பாக்கியராஜ் சார் சொல்லுங்க. சாரும் அடுத்த ஏன் படம்லாம் நான் எடுப்பாரு. பண்ண அதெல்லாம் சொல்லுங்க. நான் நல்லா நடிப்பேன் சார், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், அதே மாதிரி படங்களும் பண்ணுவேன். கமாங்க சார் மாதிரி, சேரன் சார் மாதிரி. ஓகே ஃபைன். அப்புறம் இப்போ உள்ள நடிகர்கள் எதுக்காக இந்த கதையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க இல்லையா? ஆமாம் சார். இந்த கதையை அப்படியே எடுத்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது மாற்றிருக்கீங்களா? எதை மாற்றிருக்கீங்க? என்னோட கேரக்டர் வந்து அதில் வந்து கல்யாணம் ஆனவனாக இருக்கும். இதில் வந்து அவன் அழகுக்காக போகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சதுனால ஒருத்தன் வேலை தேடுற மாதிரி மாற்றினேன். அப்புறம் ஃப்ரெண்டு இருக்க சீன் வந்து அதில் இருக்காது. அதில் வந்து டெக்ஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அதாவது ஆத்தர் சொல்லியிருப்பார், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்னு அதுக்கு ஒரு சின்ன கேரக்டர் வச்சு அந்த விஷயங்களை கேஷுவலாக அப்படியே சொல்கிற மாதிரி மாற்றி. எண்டு இப்படியே தான் இருந்துச்சா? எண்டில் வந்து அவன் சொல்லிட்டு போயிடுவான். அந்த எண்டில் அந்த அப்பளம் அந்த சில சீன்ஸ்லாம் நானாக கொஞ்சம் நீங்களாக சேர்த்துருக்கீங்க. ஏன்னா எண்டு இப்படி இருந்திருக்காது. அவன் சொல்லிட்டு பார்க்கும்போது அது தெரியுது, அதனால தான் நான் கேட்டேன். எண்டு நீங்கள் அந்த பையனை அப்படி ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஏதோ ஒரு சாதாரண பையனாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இல்லை. நார்மல் ஹியூமன் பீயிங்காக இல்லாததுனால இந்த கடையை இவங்க பார்த்துக்கிட்டு அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவன்கிட்ட குடிச்சா அந்த பையனால் அந்த கடையை பார்த்துக்க முடியாது. அந்த பையனோட கடைன்னு அவனுக்கே தெரியல, நம்ம அப்பா கடையில் நம்மளோட கடையில் நம்ம வேலை பார்க்குறோன்றது அவனுக்கு தெரியல. அப்போ அவனை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்டாவோ இல்லை ஒரு சின்ன தம்பி மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு ஆளை மாற்றினதுனால இந்த ஸ்கிரிப்ட் வீக் ஆகுது. ஒரு சிறுகதை எடுக்கும்போது எந்த காட்சி இல்லை எந்த கதாபாத்திரம் சிறப்பாக நம்ம காமிக்கணும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த பையனை முதல்லேருந்து அழகாக காமிச்சிட்டே வந்திருந்தீங்கன்னா கடைசி எனக்கு இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே சார்.